அரசியலில் கிங் மேக்கர், பாட்டாளி மக்கள் கட்சியினோட நிறுவனர், வன்னியர் சமுதாயத்தின் பாதுகாவலர், சமூக நீதியின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸை சொல்லுவாங்க. இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அவருக்கும் அவர் பையன் அன்புமணி ராமதாஸுக்கும் நடந்த சண்டை, யார் கையில் கட்சி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் எல்லா இடத்துக்கும் போனாங்க. ஆனால் அன்புமணி தரப்பில் தான் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னது. காரணம் பாஜகவோட அவர் கூட்டணி வச்சிருக்காரு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க வேணாம், அதிமுகவோட கூட்டணி வைக்க வேணாம், திமுகவோட நம்ம கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக வேணும், அன்புமணி தரப்பில் இருக்க பாமக வேணும், அவங்க இருந்தால் தான் நம்ம கொங்கு பெல்ட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பக்கா பிளான் போட்டு அவர் அன்புமணியை இழுத்து வச்சுக்கிட்டார். அவருக்கு தேவையான நபர்களை அவர் இழுத்து வச்சுக்கிட்டார். எனக்கு போதும், நான் கொங்கு பெல்ட்டு, வட மாவட்டங்கள், சென்னை இந்த மாதிரி தொகுதிகளில் ஜெயிச்சு பெரும்பான்மையில் ஜெயிச்சு நான் ஆட்சியில் உட்காருவேன், நான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருந்தார். ஆனால் கட்சி போச்சு அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் ராமதாஸுக்கு இருக்குமா இருக்காதா? என்ன பண்ணுறது? அனுபவித்து நீதிமன்றம் போயாச்சு, நீதிமன்றமும் பெருசாக எடுத்துக்கல. அப்புறமா தேர்தல் ஆணையம் போயாச்சு, அவங்களும் பெருசாக கண்டுக்கல. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஏன்ட்ட பண்ணுங்க அப்படின்னு ராமதாஸ் வெளிப்படையாக அறிக்கை விட்டார். ஆனால் யாருமே ராமதாஸை கண்டுக்கவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப இது பண்ணி குழம்பி போயிட்டார். சட்டமன்ற தேர்தல் வேறு நெருங்குது. இதில் கட்சியை அன்புமணி கைப்பற்றிட்டார். அன்புமணியை நம்ம தோக்கடிக்கணும், கண்டிப்பாக தோக்கடிக்கணும். அது இல்லாமல் அன்புமணியோட கூட்டணி வச்ச எடப்பாடி பழனிசாமியும் தோக்கடிக்கணும் அப்படின்னோம்னா நம்ம தனியாக ஆட்களை நிறுத்தணும். கட்சியும் போச்சு, சின்னமும் போச்சு, எல்லாமே அன்புமணி தரப்பில் போயிடுச்சு. சரி, ராமதாஸ் என்ன பண்ணார்? அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வச்சுட்டு இந்த கட்சி மூலமாக தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கண்டிப்பாக தாவேகாவோட கூட்டணி வச்சா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும் ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறவங்க இருக்காங்கள்ல, நீங்கள் ராமதாஸோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நமக்கு வட மாவட்டங்களை ஏற்படுத்தும். இப்போ நமக்கு அவர் வன்னிய சமுதாய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஒரு ஜாதி முத்திரையோட குத்தி வச்சிருக்கிறாங்க. அவர் சமூக நீதி பேசினாலும் அவர் ஒரு ஜாதிய சங்க தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. நீங்கள் அவர் நம்ம கூட்டணிக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் அந்த முத்திரையை குத்திடுவாங்க. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமுதாய மக்களில் நிறைய பேர் நம்மளை ஆதரிக்கிறாங்க. அதை தாண்டி பட்டியலின சமுதாய மக்களும் நம்மளை ஆதரிக்கிறாங்க. இந்த ரெண்டு சமுதாயத்துக்கும் இடையில் கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது. ஒருவேளை நீங்கள் ராமதாஸை நம்ம கூட்டணிகளை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாங்க. எப்பயுமே ராமதாஸோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தைலாபுரம் தோட்டத்துக்கு வருவாங்க. ஆனால் இந்த தடவை விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இவரை பெருசாக யாருமே கண்டுக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாரு? சசிகலாவோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு. என்னையை பொறுத்த வரைக்கும் அன்புமணி தோக்கணும், அன்புமணிக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் யாரும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார். சரி, இவர் கிட்டத்தட்ட ஒரு 29 பேரை தேர்தலில் எனக்கு மாம்பழ சின்னம் தானே இல்லை, பாமக அந்த பேரை நான் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே, பார்க்கலாம், வன்னிய சமுதாய மக்கள் என் பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜிகே மணி, சேலம் அருள் இவங்கெல்லாம் பேசினாங்க. இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா சேலம் மேற்கில் ராமதாஸ் அணி சார்பாக 29 பேர் போட்டி போட்டாங்களா, அதில் சேலம் அருள் போட்டி போட்டார். அவர் வாங்கின ஓட்டுகள் எவ்வளோ தெரியுமா? 12,532 வாக்குகள் தான் வாங்கினார். ராமதாஸ் நிறுத்தின 29 பேருமே டெபாசிட் இழந்தாங்க. வன்னியர் சமுதாய மக்கள் எப்படி இவர் ஆதரித்தாங்க? எவ்வளோ ஆதரிக்கவே இல்லை. இப்படி இவர் வன்னிய சமுதாய மக்களே என் பின்னாடி தான் திரள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்க ஜிகே மணி, சேலம் அருள், ஸ்ரீகாந்தி எல்லாருமே அவர் உசுப்பேற்றிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையான ஒரு கள நிலவரம் என்ன? அன்புமணி ஃபுல்லாக ஒரு களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நீ ரெஸ்டடு, நீங்கள் ரெஸ்டடு, எங்களுக்கு அட்வைஸ் பண்ண, என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லு, நாங்கள் கேட்குறோம். அதை விட்டுட்டு நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறது நல்லா இல்லை. அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு என்னையை ஒரு எதிரி மாதிரி பார்க்குறது சரியில்லை அப்படின்னா வயசாகிடுச்சு. அந்த வயசுக்கு தகுந்த ஒரு பக்குவம், மனக்குழப்பங்கள், மனசோர்வு எல்லாமே ஏற்படும். அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களை வச்சு கட்சியை உடைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னால், நீ தாண்டா கட்சியை பிடுங்குற அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் பேச ஆரம்பித்தார். இது அன்புமணிக்கு பயங்கரமான எரிச்சல். இதுக்கு முழுக்க காரணம் மகன் கிடையாது, மருமக தான், சௌமியா அன்புமணி தான். சௌமியா அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த பேரப்பிள்ளைங்கள்லாம் ஆடுற நாடகம் இருக்க பிரச்சாரத்தில் அதுங்க பண்ணுற பேச்சு இருக்கு, டேங்க அப்பா சாமிங்களா அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் பேச ஆரம்பித்தார். 29 பேர் ராமதாஸ் இந்த தேர்தலில் நிப்பாட்டினார். 29 பேருமே டெபாசிட்டு காலி. அதுவும் ஜெயகொண்டம், தருமபுரியெல்லாம் வேட்பாளராக நிறுத்தினவங்க ஒரு 1000 ஓட்டை தொடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க.
அதுவும் கும்பகோணம் தொகுதியில் சுயேட்சையாக ராமதாஸோட தீவிரமான ஆதரவாளர் ஸ்டாலின் அப்படிங்கிறவர் போட்டி போட்டார். அவர் 1405 ஓட்டுகள் தான் வாங்கினார். மற்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கூட தொடரலை. ஓமலூர், செய்யாறு, கீழ்பெண்ணத்தூர், வந்தவாசி, போலூர், விக்கிரவாண்டி, செஞ்சி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா 400 ஓட்டு 500 ஓட்டு இதுக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. வன்னியர் பெல்ட்டில் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து ராமதாஸை பெருசாக கண்டுக்கவே இல்லை. எல்லாருமே அன்புமணி சைடு போயிட்டாங்க. இது ராமதாஸுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனசோர்வை ஏற்படுத்திடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு அவருக்குமே தெரியல. உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னா ரொம்பவும் அப்செட் ஆகிட்டார். ஏற்கனவே அன்புமணி கட்சியை கைப்பற்றிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார், திட்டிகிட்டு இருந்தார். இது எல்லாமே வன்னிய சமுதாய மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. அது இல்லாமல் இப்போ நம்மளை விட அவன் 4 தொகுதியாச்சு ஜெயிச்சுட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாகிடுச்சு. ஆனால் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். தேர்தல் வந்த பிறகு ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஆதரவாளர்கள்லாம் போய் அவருக்கு பரவாயில்ல ஐயா, விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம், இன்னமும் நம்மளை மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னதான் உண்மை சொன்னாலும் உண்மையை மறைக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. நம்மளை சமுதாயம் கைவிட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்பணும். அன்புமணியை ஆதரிக்கிறாங்க, அன்புமணியோட நம்ம இணைஞ்சு செயல்படுறது நமக்கு நல்லது. என்ன அவன் தான் கட்சி தலைவருங்கிறான், நம்ம நிறுவனரை அட்வைஸ் பண்ணிட்டு போவோம். உடல் அளவுலையும் மனசளவுலையும் சோர்ந்தாச்சு. இனிமேல் நம்ம ஏன் வெளியே போய் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண முடியாது. சேலம் அருளுக்காக பிரச்சாரம் பண்ண போன இடத்துல மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ண முடியும்? இந்த சமுதாயத்துக்காக நிறையா பண்ணிட்டேன். 95,000 கிராமங்களுக்கு நடையாக நடந்துட்டேன். இந்த சமுதாய மக்கள் கடைசியில் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பி தீர்த்துருக்கிறாரு. ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க உங்களை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நிறையா நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் என்னென்ன கலப்பணி இந்த சமுதாயத்துக்காக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இதுக்கு காரணம் யார்? பெரியவங்க ராமதாஸ் இந்த அளவுக்குலாம் செயல்பட்டாரியா, ஐயா இந்த அளவுக்குலாம் வந்தாரியா, ஐயா இப்படியெல்லாம் செயல்பட்டாரியா, இந்த சமுதாயம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு, இன்னைக்கு ஓரளவுக்கு பேசக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்குன்னா இந்த ஐயா தான் காரணம் அப்படின்னு பெரியவங்க இளைய சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கணும். சொல்ல தவறிட்டாங்களே. இப்போ என்ன பண்ண முடியும்? மருத்துவர்கள் அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க, அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரால் மைண்டு ஃபுல்லாக அரசியல் தான் இருக்குது. இப்போ அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, இப்போ என்ன பண்ண முடியும்? அவருடைய ஆதரவாளர்கள் வச்சு அவர் என்ன செய்கிறாரு, எல்லோரும் கோரிக்கை கடிதம் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ராமதாஸ்கிட்ட கோரிக்கை கொடுக்க போகிறாங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு கான்செப்டை உருவாக்கி அதை அறிக்கையாக தமிழக அரசுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அன்புமணிக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அன்புமணிக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்க. அன்புமணியோட இணைஞ்சு பணியாற்றுறது ஒன்றும் அசிங்கமான ஒரு விஷயமா கிடையாது, அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, இல்லை கோரிக்கை மனுகளை நான் கட்சிக்காரங்கள்ட்ட வாங்கி அதன் மூலமாக நான் சில விஷயங்களை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பண்ணட்டும். என்ன பண்ண போகிறாரு? முதல் அறிக்கை என்ன கொடுத்துருக்காருன்னா, ஈழத்தமிழர் பிரச்சனையை கையில் எடுத்துருக்கிறார். ஈழத்தமிழர்கள், அங்கே இருக்கிற தமிழர்கள் அந்த போருக்கு அப்புறமா அவங்க நிலத்தை இழந்துட்டாங்க, உரிமை இழந்துட்டாங்க. அதை மீட்கும் வரைக்கும் பாமக உலக தமிழர்களோட தோளோடு தோள் நின்று போராடும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறார். ரீஎன்ட்ரி, அரசியலில் ரீஎன்ட்ரி. ராமதாஸோட ரீஎன்ட்ரி எப்படி இருக்கும்? பெருசாக இருக்குமா? பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கூட இருக்கிறவங்க வேணால் உசுப்பேற்றிக்கிட்டு இருக்கலாம். உண்மையை மறைச்சி, கலை யதார்த்தத்தை மறைச்சி அவரை வேணால் வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ராமதாஸை எதிர்த்து அன்புமணி 4 எம்எல்ஏக்களை வாங்கியிருக்கிறாரு. 2.2% ஓட்டுகளை கட்சி வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அன்புமணியை தான் வன்னிய சமுதாய மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமேல் விடக்கூடாது, நான் திரும்பவும் களத்தில் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு. திரும்பவும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு அன்புமணி ஒரு சைடு அவர் தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாரு. ராமதாஸ் அன்புமணி இந்த சமரசம் அப்படிங்கிறது ஒத்து போகலை அப்படின்னா இந்த கட்சி திரும்பவும் பிளவுபட்டுக்கிட்டே இருக்கும். ராமதாஸ் ஒரு சமயத்தில் ஒதுக்கப்படுவார். அன்புமணி கையில் கட்சி போயாச்சு. அன்புமணி தான் பாமக அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிட்டாரு. திரும்பவும் என்ன பண்ண போகிறார் ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் முடிக்கிறாங்க. புதிய அடையாளம், புதிய முயற்சி அப்படின்னு சொல்லி ராமதாஸ் இறங்குறாரு. உடலும் மனசும் ஒத்துழைக்காது. பார்க்கலாம் அன்புமணியோட சமரசமாக வர ராமதாஸ் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.